ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏப்ரல் 23ஆம் தேதி எலெக்ஷன் முடிஞ்சது. மே 4ஆம் தேதி நம்மலாம் ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற அந்த நேரத்துல, பல இடங்கள்ல டிஎம்கேவோட கதறல் சத்தம் ரொம்பவே அதிகமா கேக்குது. குறிப்பா கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா, ஓட்டுக்கு ரூ. 5000 குடுத்துக்கிறானுங்களாமா. இந்த ஓட்டுக்கு ரூ. 5000 குடுத்தவங்க, அவங்க கட்சிக்கு ஓட்டு போடல அப்படிங்கிற காண்ட்ல போயிட்டு, "நீ தான் ஓட்டு போடவே வரலையே, இல்ல நீ தான் வந்து அன்னைக்கு அந்த ட்ரெஸ் கோடு போட்டு வந்தியே, நீ எதுக்கு எங்ககிட்ட ரூ. 5000 வாங்குன?" அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ வந்து நீங்க வந்து ப்ராமிஸை கீப் அப் பண்ணல, எங்களெல்லாம் ஏமாத்திட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறானுங்க. ஏன்னா 70 வருஷமா அதை செய்யறோம் இதை செய்யறோம்னு சொல்லி மக்களை எங்களெல்லாம் ஏமாத்திட்டு நாங்க கேட்கும் போது பதிலே சொல்லாம செவிடங்காதுல சங்கூதன மாதிரி இருந்துட்டு இந்த ஒரு எலெக்ஷன்ல நாங்க காசை வாங்கிட்டு வேற யாருக்காவது ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எதுக்கு உங்களுக்கு வருது அவ்வளவு காண்டு? ஆ இது வந்து நான் வந்து இந்தியா டுடே ஒரு ஆர்டிக்கல்ல தான் பார்த்தேன். இப்படிலாம் பண்றானுங்களா? ஓட்டுக்கு ரூ. 5000 காசு கொடுக்கறதே தப்பு. ஓட்டுக்கு காசு கொடுக்கறதே தப்பு. அது எப்படி விட்டாங்கன்னு தெரியல, எப்படி மாட்டாம இருக்கானுங்கன்னு தெரியல. இப்ப இதுல நிறைய பேருக்கு என்ன பண்றானுங்களா, ஓட்டுக்கு டோக்கன் சிஸ்டமா. நீ ஓட்டு போட்டுட்டு வந்து நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு அன்னைக்கு வந்து ஓட்டு போட்டிருக்கணும். போட்டு நாங்க போட்டேன், நமக்கு தான் போட்டேன் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் காசு தரேன்னு சொல்லி அது ஒரு குரூப் சொல்லிக்கிறானுங்க. இந்த மாதிரி பல விதமா காசை கொடுத்துக்கிறானுங்க இந்த தீய சக்தி. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, நிறைய தற்குறிகள் வந்து கதறீங்களே, வந்து இந்த மாதிரி வந்துட்டு, "ஏய் டிஎம்கே பத்தி உனக்கு என்னடா தெரியும்? நாங்க எவ்வளவு நல்ல திட்டம் பண்ணியிருக்கோம் தெரியுமா? நீங்க எல்லாம் தற்குறிடா, விஜய்க்கு சப்போர்ட் பண்றீங்க, நீங்க எல்லாம் தற்குறிடான்னு சொல்றீங்களே, ஏடா அவ்வளவு நல்லது பண்ணியிருக்கீங்க, அப்புறம் எதுக்குடா ஓட்டுக்கு காசு தரீங்க? நாங்க இந்த நல்லது பண்ணியிருக்கோம், இந்த நல்லது பண்ண சொன்னா நாங்க ஓட்டு போட்டுற போறோமே. எங்களை தற்குறியா வச்சிருக்கிறது நீங்க தானே. 70 வருஷம் ஆட்சி பண்ண நீங்க தானே எங்களை தற்குறியா வச்சிருக்கீங்க. நாங்க இந்த நல்லது பண்ணியிருக்கோம்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஓட்டு போட போறோம். அதை விட்டுட்டு நான் ஓட்டுக்கு ரூ. 5000 தரேன், அவன் ரூ. 3000 தரேன், நான் ரூ. 5000 தரேன்னு சொல்லி ஏன்டா பேரம் பேசுறீங்க? என்னன்னே ஒண்ணுமே புரியலடா உங்களை பத்தி. சரி, அதை விடுங்க. கிருஷ்ணகிரி கிட்ட இந்த இதே தீ சக்திக்காரனுங்க வந்துட்டு எங்களுக்கு ஏன் ஓட்டு போடலங்கிற கான்ல வந்துட்டு ஊர் மக்கள் அந்த தண்ணி டேங்க் சிண்டெக்ஸ் டேங்க் வச்சிருப்பாங்கல்ல, கருப்பு கலர் டேங்க் அங்கங்க ரோட்ல வச்சிருப்பாங்கல்ல, அந்த டேங்க் எல்லாம் வந்து அடிச்சு உடைச்சு அட்டூழியம் பண்ணியிருக்காங்க. இத ஊர்ல இருக்கிற சில பேர் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அதுல சிபிஎம் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருக்காங்க. இல்ல ஒரு சில இதுல லாயர்னு பார்த்தேன், கரெக்டா என்னன்னு தெரியல. ஆனா இதை வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. இவர் வந்து வீடியோ எடுத்து போட்ட நபர் போல. அடுத்த நாள் காலையில 5:30 மணிக்கு இவரை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ஏதுன்னு நிலவரம் தெரியல. ஆனா ஒரு தண்ணி தொட்டியை உடைக்கிற நீ வந்து எவ்வளவு பெரிய தற்குறியா இருப்ப? இப்படிப்பட்ட ஒரு கட்சியை தான் நீங்க வந்து 70 வருஷ பாரம்பரிய கட்சின்னு சப்போர்ட் பண்றீங்களா? நாங்க பண்ணோம் மக்களுக்கு, நாங்க நல்லது பண்ணோம், நல்லது பண்ணோங்கிறீங்களா? யார் காசுலடா பண்ணீங்க? பாலிடிக்ஸ்ங்கிறது ஒரு சர்வீஸ். நீங்க எல்லாம் வந்து சர்வீஸ் பண்றதுக்காக வந்திருக்கணும். புரியுதா? இந்த நான் யாரை கேட்கறேன்னா டிஎம்கே காரங்களா கேட்கறேன். வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்து கதறீங்களே, அது வந்து ஒரு சர்வீஸ் தான். மக்கள் காசுல மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு மக்களால் வைக்கப்பட்டவங்க தான் வந்து இந்த அரசாங்கம். அதை வந்து என்னமோ நாங்க சொந்த காசுல நாங்க பண்ண மாதிரி ஏதோ கொடை வள்ளல் மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. சரி, ஏதோ பண்ணிட்டீங்க, சரி நீங்களே பண்ணதாவே இருக்கட்டும்பா. அதை உடைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? இந்த மாதிரி ரொம்ப கேவலமான செயல்களை பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் காணும் அப்படிங்கிறாங்க. அது நிறைய பேர் கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க டிவிகேல இருந்து. இந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் எப்படி அந்த ஸ்ட்ராங் ரூம் எல்லாம் வந்து சேஃபா வச்சுக்க போறாங்க இன்னும் ஒரு 7 நாளைக்கு அப்படிங்கறதெல்லாம் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. இப்போ வந்து மக்கள் ஓட்டு போட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சுட்டு போட்டோம். இப்ப நீங்க அவ்வளவு நல்லது பண்ணிருக்கீங்க, நல்லது பண்ணதை இவ்வளவு நல்லது பண்ணிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு ஓட்டு கேட்க துப்பு இல்ல. என்ன பண்றீங்க கடைசி நேரத்துல வந்து காசு கொடுத்துதான் ஓட்டு கேக்குறீங்க. அப்படின்னா நீங்க எந்த நல்லதும் பண்ணல. அதுதான்டா உண்மை. இதுவே தெரியாம தற்கொலை மாதிரி நீங்க தான்டா சப்போர்ட் பண்றீங்க அந்த கட்சிக்கு. அதை விட்டுட்டு மக்களாகி எங்களை வந்து கேள்வி கேட்குறீங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன்ல எவனோ ஒரு ஃபேனு விர்ச்சுவல் வாரியர் யாரோ யாரோ ஒருத்தன் போட்டிருக்கான். அவங்க மனசுல இருக்கிற ஆசை விஜய் ஃபேனா இருந்திருப்பான் போல. அவன் ஒரு போட்டிருக்கானா இல்ல எதிர்கட்சி பண்ணாங்களா எதுவுமே தெரியாது யாருன்ட்டு. இந்த மாதிரி வந்து விஜய் தலைமையில வந்து ஆட்சி அமைதுங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி ஏதோ ஒன்று போட்டுருக்காங்க. உடனே வந்துட்டு மே 4 தான் ரிசல்ட், அதுக்குள்ள வந்து டேட்டு குறிச்சிட்டானுங்க தற்கொலைங்க அப்படின்ட்டு. என்னடா இதெல்லாம் ஒரு விஷயமா? அவங்க ஏதோ ஒரு ஆசையில அவன் ஃபேன்ஸோ இல்ல வேற யாரோ இல்ல மேபி கெட்ட பேர் உண்டாக்குறதுக்கு உங்க கட்சி தீய சக்தி கூட பண்ணியிருக்கலாமே. இல்ல எல்லாத்துக்கும் தீய சக்தி சொல்றேங்கிறீங்களே, சரி இதுக்கும் சொல்றோம் வச்சுக்கோங்க, நீங்க கூட பண்ணியிருக்கலாமே.
அது ஒன்றும் தவறு இல்லையே. உங்க உங்க இதுல கூட தான் வந்து இது வெற்றி கலைப்புல வந்து கொடைக்கானல் போயிட்டாங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. மே 4 தான் ரிசல்ட். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி உங்க தலைவருக்கு எப்படி வெற்றி தெரிஞ்சது? ஆ? நான் சொல்றது நியாயம் வேணாமாடா? உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியாடா? அப்படின்னு நான் கேட்கல. டிவிகே தொண்டர்கள் கேட்கறாங்கப்பா. அப்புறம் இன்னொரு முக்கியமான நிகழ்வு, இன்னைக்கு காலையில திருச்செந்தூருக்கு விஜய் வந்திருக்காரு. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ரொம்ப பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அ சில பேர பார்க்கும்போது மனசுக்கு ஒரு மகிழ்வா, ஒரு சந்தோஷமா இருக்குல்ல. ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்குதுல்ல. அந்த மாரி இருந்துச்சு. காலையில 3 மணிக்கு சரியான கூட்டங்க. மக்கள் வந்து அவ்வளோ பேர் பார்க்க ஆசையா வராங்க. அவ்வளோ வரவேற்கிறாங்க. அ சில பேர்லாம் வந்துட்டு 70 வருஷ கட்சிங்கிறாங்க. ஆனா அவங்கள பார்க்கறதுக்கு ஆள் வரமாட்டேங்கிறாங்க. மாநாடு நடத்தினா கூட 10,00,000 சேர்ல 8,00,000 சேர் சும்மா காலியா கிடக்குது. இந்த மாரிலாம் இருக்கிற நேரத்துல ஒருத்தன் 2:30 மணி, 3 மணிக்கு மிட் நைட்ல வெளிய வந்தா கூட, அவனுக்கு ஒரு கூட்டம் வருது. மக்கள் அவன ஆசையா பார்க்க வராங்கங்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே! இதனால தான் இதெல்லாம் பார்த்து பார்த்து தான் கதர்றானுங்க. இப்ப என்ன தெரியுமா சொல்லுவானுங்க? நைட்டு 2:30 மணிக்கு அவர் வந்து கோயிலுக்கு வராரு. ஆ அவர பார்க்க போறீங்களடா! நீங்கலாம் தற்குறி அப்டிம்பானுங்க. அப்பா இவனுங்கலாம் என்ன பண்றதுன்னே தெர்லடா. வெறும் சேர்ட்ட பேசுறீங்களே, நீங்க தற்குறி இல்லாம என்னடா நீங்க? நீங்க யார்றா அப்போ? நீங்க என்ன அறிவாளியா? வெறும் காலி சேர்ட்ட பேசுறீங்களே, நீங்க என்ன அறிவாளியா? அப்புறம் விஜய் வந்து இந்த எலக்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் லண்டன் பறந்து போயிருவாரு, ஆஸ்திரேலியா போயிருவாரு, அதுக்கப்புறம் வரமாட்டாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ யாரு கொடைக்கானல் போயிருக்கா, துபாய் போயிருக்கா, எல்லாம் வந்து மக்களுக்கே தெரியும். ஆனா நம்ம விஜய் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இப்ப 2, 3 வீடியோஸ் வந்து மக்கள சந்திக்கிற மாரி, ஒரு சில பேர சந்திச்சு ஆலோசனை நடத்துற மாதிரி, அந்த மாரி வீடியோஸ்லாம் பார்த்தோம். இப்ப இன்னைக்கு காலையில திருச்செந்தூர் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, நியூஸ் சேனல்ஸ்ல இப்போ வந்து ஏப்ரல் 30ஆம் தேதி விஜய் வந்து 234 வேட்பாளர்களையும் நேர்ல சந்திச்சு, நேர்ல கூப்பிட்டு ஒரு ஆலோசனை ஒரு மீட்டிங் மாதிரி ஒண்ணு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதா நியூஸ் சேனல்ல பார்த்தேன். ஸோ அது எத பத்தின ஒரு ஆலோசனை, அது என்னன்னு தெரியல. எக்ஸிட் போல்ஸ் வர்றதுக்கும் நம்மலாம் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஆக்சுவலா ஒரு நல்ல ஒரு 3 முனை போட்டி போயிட்டு இருந்துச்சு. ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு 3 முனை போட்டி போயிட்டு இருந்துச்சு. இதோட ரிசல்ட்ஸ் நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலா மே 4 தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலுமே எக்ஸிட் போல்ஸ்ல கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு யாரு என்னங்கிறது தெரிய வருங்கிறதால அதுவும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். யாரு என்ன இது வராங்க, எவ்வளோ ஜெயிக்கிறாங்க, நம்மளோட நிலைமை என்ன ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். அ ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். பாய்.